இதான் அந்த ஹோட்டலா? சரி ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து உள்ளே ஏதோ சிக்கமாக இருக்கிற மாதிரி தோணுது. சரி நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துடுவோம், ஓடி போவோம் நம்ம இப்போது. ஓட்டு சட்டு குட்டு கதையெல்லாம் தூக்கி போட்டு அவ்வளோதான் ஓட்டியாச்சு. சரி ஓகே நண்பர்களே. ஆஹா ஆபத்து. சரி ஓகே நண்பர்களே, நீங்கள் நம்ம என்ன கேம் பிளே விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண. என்னடா இது தூங்குறான்? சரி இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணலான்னு வந்தேன். இப்போ வந்து நம்ம இதில் இருக்க ஏதோ ஒரு டோரை கண்டுபிடிச்சி வெளியே போய் இந்த ஹோட்டல்லேருந்து தப்பிப்போமா மாட்டோமா தப்பிப்போமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம என்ன தேடிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவனை எழுப்ப போகிறோம். இப்போது அவனை எழுப்பத்துக்கு என்னத்தை வச்சு எழுப்பணும்னு ஒன்றுமே தெரியல. இந்த டோரா? அதுவும் இல்லை. அப்போ வேறு எந்த இன்விசிபிள்? இன்விசிபிளா? சரி ஓகே நண்பர்களே, இந்த ஒரு இது பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதை திரும்பி அவன் காதிலேயே டங்னு அடிக்க போகிறோம். அடித்தோடனே அவன் அப்படியே அலர்பிலே யாரா ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னு எழுந்து பாருங்களேன். எழுந்துட்டு ஐயோ அப்பாடா நண்பர்களே, பயம்புத்துறா நண்பர்களே. சரி ஓகே, இவன் வந்து அட்டெண்டர் நண்பர்களே. இந்த பையன் அட்டெண்டர் என்ன சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து மான்ஸ்டரு அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீ இந்த ஹோட்டலில் ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிக்கோ. ஆனால் வந்து ஓடிப்போ, இங்கே இருக்க ஹோட்டல் வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்றான். சரி ஓகே, இப்போ வந்து நானும் ஓடி போகிறேன்டா, அதுக்கு நீ வழியை சொல்லுன்னொன்னே லிஃப்ட் இங்கே இருக்குடா, போய் ஏறி போடா மண்டப்பாயிலே அப்படின்ட்டு நம்மளை கலாச்சி விட்டான். அதனால் வந்து நான் வந்து இப்போது என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்களே, இங்கே நடக்கிற இன்சிடெண்ட்லாம் அந்த டைரியில் எழுதணும். வந்து இங்கே என்னென்ன இருக்குது, குறிப்புகள் எழுத போகிறோமா, குறிப்புகள். ஸோ ஓகே, இப்போ வந்து ஏறிட்டோம் லிஃப்ட்டில். ஸோ ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறானுங்க, இருட்டாக்குறானுங்க. ஓகே சூப்பர், அவ்வளோதான். லிஃப்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சே. மஜா போட்டே அவ்வளோ. டேய் ஹோட்டலா இல்லை வேறு ஏதாவதாடா? என்னடா கூட்டின்னு வந்து ரூட் எடுக்க பிளான் போடுறீங்களா? சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இது உள்ளே போயிடுவோம். இப்போது இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே வேறு எங்கே ஜம்ப்பு? இங்கேயா? ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு கவுத்தி விட்டுற போகிறீங்களா? அது டென்ஷன் ஆகிடுவேன். சரி ஓகே, இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ செக் பாயிண்ட் வச்சாச்சு. என்ன பண்ண சொல்கிறேனுங்க, பிளேட் எதுனா எடுக்கணுமா? இருங்க, பிளேட் எடுக்கணுமான்னு நான் எடுக்க முடியலையே. டேய் எடுக்க முடியலடா, அப்புறம் எதுடா அங்கேயே நண்பர்களே, இங்கே கோல்டு கலர் கீ இருக்கும் போலையே, அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கோல்டு பூட்டு இல்லை, அதனால் பெருசாக சேருவானுங்க பாருங்க, என் மண்டையை விட பெருசாக இதோ இருக்குது பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி அண்ணாண்ட சைடு போயிடுவோம். டப்புன்னு ஓப்பன் பண்ணுங்க. ஐயோ யாரா இது கையை விட்றது? டேய் தம்பி நண்பர்களே, ஆனால் வந்ததுலேருந்து ஒரு ஹியூமனை கூட பார்க்கலடா இன்னும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம டைரி எழுத ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே, இவ்வளோலாம் நடந்ததுன்ற மாதிரி. சரி ஓகே, இங்கே ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு அசிங்கப்படுத்துறீங்களாடா. சரி ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு, டே இது என்னடா இது? சரி இருங்க, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே அங்கே போயிட்டு இப்படியே இங்கே வந்துடணும். இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு நண்பர்களே, அது பச்சை கலரில் ரெட் கலரில் ஆஹா, நம்ம ரெட் கலரில் எறியும் போது கரெக்டாக குதிச்சிட்டோம். இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு போயிட்டேன்னா, இப்போ ரெண்டு தான் இங்கே பச்சை கலர் லைட் எரிஞ்சிச்சு, ஜம்ப் பண்ணிட்டேன். இதில் என்ன லைட்டு? அண்ணாண்ட பச்சை கலர் எரிஞ்சுது. இப்போ நான் அண்ணாண்ட குதிச்சு அப்படியே இந்த சைடு வரணும். ஏன்னா இப்போ ரெட் கலர் லைட்டில் எரிஞ்சதில் குதிச்சிருந்தேன்னா உள்ளே போயிட்டுருப்பேன். சரி ஓகே, இப்போ வந்து ஹோட்டலில் என்னடா இது தண்ணிலாம் ஒழுகுது, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களா? அதான் ஃப்ரீன்னு சொல்லும் போதே நான் நினச்சேன்டா. ஆனால் வந்து சுற்றி முற்றி நல்லா தான்டா இருக்குது, வாழ்த்துக்கள், வெல்டன். ஸோ ஓகே, என்னாச்சு? இருட்டாவுதே, சாம்பி எதுனா தோற்ற போதா? யாரா இவன்? ப்ரெட்டு இது பாதி கருகுன மாதிரி, பாதி இல்லை முழுசாக கருகுன மாதிரி ஒரு மூஞ்சி தோற்றுது. ஸோ ஓகே, அவள் தான் முட்டிக்கும். அது போய் ஐயோ யூட்டன் போட்டு வருத்துறாது. ஐயோ நண்பர்களே, அது அண்ணாண்ட போய் நின்றோன்னு நினச்சேன் நண்பர்களே. சரி ஓகே, இந்த தடவை நம்ம ஏமாறவே கூடாது, என்னை யாராலையும் அழிக்க முடியாது. வாடா நீயா நானா பார்த்துடலாம்.
சரி ஓகே. இப்போ வந்து வந்துட்டானா இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்பு அப்படியே பூந்தாச்சு. இப்போ வந்து டே கையெல்லாம் விடக்கூடாது தம்பிங்களே, அண்ணனை பார்த்தா பயப்படணுண்டா. அப்படியே கையெடுத்து அப்படியே அந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி பயமாக பார்க்கணும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, பயமாக பார்க்கணுன்னு நான் பார்க்காம வந்திருந்தேன். அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. சரி ஓகே. இப்போ வந்து செக் பாயிண்ட் வச்சாச்சு. என்னாச்சு? ஏய் அடப்பயாவி, இந்தாடா லைட். நான் உனக்கு அலர்ஜியா? ஐயோ டேய், இதே மாதிரிடா முந்திரி கொட்டை மாதிரி பண்ணேன் போன தடவையும். அந்த போய் முட்டி கொண்டுச்சு. ஆனால் இதுவும் நிற்கலை, அதுவும் முட்டிக்கலை. நம்ம தான் செத்தோம். வந்தாச்சு, போட்டான்டா அவன். சரி. இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த தடவை நம்ம நிற்காமல் போனோம். ஏன்னா இவன் வந்து நம்மளை ரொம்ப அடிக்கிறான் நண்பர்களே. அவன் லைட் நான் அலர்ஜி நினச்சி தானே நண்பர்களே அவன்கிட்ட லைட்டை காட்டினேன். ஏன்னா நம்ம சைடில் லைட் அடிக்குதா, பின்னாடி இருட்டாக இருந்தது. அதனால் அவன் வந்து லைட்டு பார்த்தா வரமாட்டான் போல, அவன் சின்ன பையன் அப்படின்னு நினச்சி லைட்டை காமிச்சா இவன் வந்து நம்மளுக்கே வந்து வெயிட்டாக ஆப்பு வச்சிட்டான். ஸோ ஓகே, இவன் வந்து நண்பர்களே இங்கே வந்துட்டு அவன் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணணுமா, கிளிப் எக்ஸ்ப்ளோரிங்கு. ஸோ ஓகே, எழுதியாச்சு. அவன் பார்த்தீங்களா நண்பர்களே, ஏதோ ஒரு லாக்கர் தான். நண்பர்களே இருங்க, நான் எதுக்கு இதெல்லாம் எழுதினுக்கிறேன்? ஒரு ஆளை நான் மீடியாவோ செக் என்ன ஒரு பிரெயின். சரி, நம்மளுக்கு வந்து இது கார் தொட்டிக்கிற வேலை கூட கொடுக்க மாட்டாங்க, மீடியா வேலை கொடுக்க போகிறாங்களோ, மீடியா வேலை. சரி ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறது? இங்கே போகணுமா? இல்லை, இங்கே செக் பாயிண்ட் வச்சாச்சு. என்னடா இது கண்ணே தம்பி. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே சைடில் தான் ரூட்டு போகுதுன்னு அழுத்தி விட்டேன். வந்துட்டு பலகை வந்துருச்சு நண்பர்களே. பார்த்துக்கோங்க நண்பர்களே, எப்படிலாம் வைக்கிறானுங்க. பலகை வந்து ஒரு பட்டன் அழுத்தினா வருமா? இதுனா கன்றா நெருப்புலாம் வருது, பயங்கரமாக இருக்கே நண்பர்களே. நெருப்புலாம் வருது நண்பர்களே. ஓகே. இங்கே வைக்கணுமா? புல்லை பச்சை புல் பற்றிக்கிச்சா? வேறு லெவல்ரா. யாரா இவன்? ஐயோ தம்பி, அடிக்கூடாதுரா, இருறா ஒரு நிமிஷம்டா. அவள் நான் பொசுங்கு அவ்வளோதான் உன்னை ஓடு. இவன் யாரா? இவன் என்ன அடிக்கிறதுக்கு மண்டகாவசம்லாம் பண்ணு வரான். டேய், என்னை அடிக்கிறதுக்கு நீ வெறும் கையெத்துனாதாலே நானே மாட்டினேன் அடி வாங்குவேன். நீ வந்து மண்டகாவசம் பண்ணு வரியா? மண்டகாவசம் ஐயோ போட்டான் நண்பர்களே அவன் நம்மளை. சரி ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் ரீட்ரை பண்ணுவோம். என்னடா இவன்? நண்பர்களே, எப்படியோ ஒரு வழியாக ஃபஸ்ட்லேருந்து எடுத்துன்னு வரல, அதே கண்டினியூ பண்ணிட்டானுங்க. சூப்பர்ரா. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கீழே வந்தால் செத்துருவோமா என்ன? அதான் நினைக்கிறேன். செத்துருவோமா என்னெல்லாம் கிடையாது, செத்துருவோம் அவ்வளோதான். சோலி முடிஞ்சு. செக் பாயிண்ட் வச்சிட்டேன், அது சுற்றுது பாருங்க. சுற்றி வந்தீக சுத்து விழியால் சுட்டின்னு சுற்றிச்சா. அதனால் செக் பாயிண்ட் வச்சிட்டேன் நண்பர்களே. ஜெயிச்சிட்டோம். மொத்தமாக ஜெயிக்கல, ஏதோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு போகிறோம், விடுங்க நண்பர்களே. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ஓப்பனு, இங்கே எதுவுமே இல்லை. என்னடா இது காற்று வருது உள்ளே திறந்தா? நான் இதே கட்சின்னு போகிறேனுங்க. அட பாவீங்களா, ஏன்டா உங்களுக்கு இந்த இதுவே அவசரம்? ஒய் டெல்மி, அவ்வளோ கஷ்டப்பட்டு லிஃப்ட்டு பிடிச்சி மேலே வந்தால் நீ என்னை கீழே தள்ளி விட்ற நண்பர்களே. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பேட்மேன் வச்சுருப்பார்ல ஒரு கன்று, அந்த கன்று கொடுத்துருக்கானுங்க. இப்போ இது ஓப்பன் ஆகுமா? இல்லை. ஏன் நீ வச்சுருக்கீங்களா? ஐயோ, அதை கவனிக்க வெளியே. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்பு, அப்படியே இங்கே வச்சு அப்படியே ஒரு இதுவை போட்டு அப்படியே இழுத்து விட்டாச்சு. இப்போது இங்கே ஒரு ஜம்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்பு. தம்பி ஆடின்லாம் இருக்காதே, அதுக்கு ஆண்டாயிடுவேன். சரி ஓகே. இப்போ வந்து இங்கே இது செக் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு ஜம்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்பு. பாவி, நான் வரும்போது தான் கரெக்டாக உள்ளே போவியா? நண்பர்களே, வேணே பண்ணுறானுங்க நண்பர்களே, போங்க நண்பர்களே, வேணே பண்ணுறானுங்க நண்பர்களே இவனுங்க. சரி ஓகே. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாதுடா. குறி வச்சா விழுந்துருச்சு. சரி ஓகே. இப்போ வந்து கரெக்டாக போயிடணும். சரி ஓகே. கரெக்டாக வாடா தம்பி, அதனால அப்புறம் அசிங்க பற்றக்கூடாது. சரி ஓகே. இங்கே ஒரு ஜம்பே, அப்படியே இங்கே ஒரு ஜம்பே, டப்புன்னு குச்சிரு. அவ்வளோ ஜஸ்ட்டு அப்படியே ஒரு வழியாக வந்தாச்சு நண்பர்களே. இப்போ இங்கே வந்து பாவி கீழே தள்ளி விட்டானுங்க நண்பர்களே. அதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாமே, நான் கீழே இருந்திருப்பேனே, எதுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். சரி ஓகே. இப்போ வந்து இந்த எதுவும் ரேண்டமாக ஓப்பன் பண்ணேன். சரி ஓகே. இப்போ வந்து என்னதுரா இது கருப்பாக ஒன்றுமே புரியல. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ வந்து எப்படி போகணும்? எப்படா ஓப்பன் ஆகல? இது வழியாக போகணுமா? சூப்பர்.
ஓகே லேசர்லாம் போயிட்டு வருது நண்பர்களே, பார்த்து ஜாகிரதையாக போகணும். சரி ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து இங்கேருந்து அப்படியே பறந்தே ஆகிறோன்ற மாதிரி பறந்து போயிட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து அட பாவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு நண்பர்களே. சரி ஓகே இது வந்து லேசர் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. சரி ஓகே முடிஞ்சாச்சு, இதையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஏய் போடா டேய் நண்பர்களே, நம்மளை மறுபடியும் அசிங்கப்படுத்துறானுங்க நண்பர்களே. சரி ஓகே எந்த சைடு போகணும்? இந்த சைடு தான் போகணுமா? சரி ஓகே இப்போ வந்து இப்படி வந்தாச்சு. இருங்க இந்த லேசர் போயிட்டோம். போனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைடு போய்க்கலாம். ஓகே அப்புறமா நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, நீங்களும் அதை பண்ணவே இல்லை. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி ஓகே இப்போ வந்து என்னோடய கடமைகள் முடிஞ்சது நண்பர்களே. இப்போ உங்களோட கடமைகள் தான். நீங்கள் பண்ணிட்டு கமெண்டில் எஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் போட்டு போங்க. ஓகேவா? இப்போ வந்து வந்தாச்சு. என்னாச்சு? நான் வந்த இடத்துக்கு டே இதை ஓப்பன் பண்ணுறதுக்கடா அங்கே போனேன், அதுவே தானாக ஓப்பன் ஆகிடுச்சிடா. சரி ஓகே இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. இது என்ன டைரி வைக்கணும். போடு ஃபினிஷிங்கு போட்டு தக்கு. ஆனால் எதனா பெருசாக வைப்பானுங்க. ஏன்டா அழுவுற? அடப்பாவி வந்துட்டான்டா இவன். நண்பர்களே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே எல்லாருமே செத்துட்டாங்கடா, நீ மட்டும் எப்பட்றா தனியாக இந்த உலகத்தில் வாழுவ? நீயும் என் கூடவே வந்துரு, நம்ம எல்லாருமே இந்த ஹோட்டலில் சந்தோஷமாக இருக்கலாம் எப்போவுமே. ஆனால் பேயா அப்படின்ட்டு போயிட்டான் நண்பர்களே. டேய் என்னடா பாவம் பண்ண உனக்கு? இந்த ஹோட்டலில் எல்லாம் ரூமு கிடைக்குமான்னு வந்தேன், ஃப்ரீன்னு ஒன்று வாயை பொழந்துன்னு வந்தது என் தப்பு தான். ஐயோ அட பாவி வந்துட்டான்டாவே. சரி ஓகே அவன் வந்து பின்னாடி தோத்துறான். அதுக்குள்ளே நம்ம கன்னை வச்சு அந்த பச்சை புல்லை பற்ற வைக்கணும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா மூக்கு வேறு அடிக்குது. ஓகே வந்துட்டான். தம்பி இறா நண்பர்களே. இப்போ வந்து இந்த மணியை அடிச்சு விட்டாச்சு. மணி அடித்தா காதை மூடிக்கிறான். சூப்பர். மணி அடித்தா காதை மூடிக்கிறியோ? சரி ஓகே இப்போ வந்து நீ காதை இருங்கிற மணியை அடிக்கலாமா? அடிச்சுட்டே போயிடலாம். வேணாம் இப்போ வந்து நம்ம போயிட்டு இந்த பச்சை புள்ள வந்துட்டான். மணியை அடிச்சுட்டே வந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து எகிரி அவ்வளோதான். டே கையெல்லாம் விட்டு விடலான்னு இருக்காதிங்கடா. அவ்வளோதான் மணி அடிச்சாச்சு. அவ்வளோதான் இவர் இப்போ ஸ்டக் ஆகிடுவார். டே என்னை பற்றி உனக்கு தெரியாதுடா, நான் வந்து பயங்கரமான ஆள். கோவில் மணியையே குழந்தை யாருக்கு இருந்தப்போ அத்தனை அடிப்பேன். இப்போ வந்து நீ வந்து பேய் மணி, அதனால் உன்னை எத்தனை அடிப்பேன்னு என்றைக்கே தெரியாது. டைலாக் ஒன்றுமே புரியாது. அதுதான் நம்ம சேனலோட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு முக்கியமான பங்கு. ஐயோயோ டேய் இவன் யாரா? இவன் வேற வந்து சும்மா நொயின்றான். நாடா சும்மா நொய்யின்னு. சரி ஓகே டேய் நீ அப்புறம் இந்த சைடு வந்த அங்கே தாண்டா இருந்தேன். நண்பர்களே எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்? இதில் பட்டாலும் அவுட்டு. எனக்கு அது ஒரு முக்கியமான மைனஸு. ஐயோ வந்துட்டான், நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ். பின்னாடி இங்கே இருந்தால பக்கு போல நண்பர்களே கேமு. சரி ஓகே 100% வந்து நம்ம குறைச்சி விட்டாச்சு. 200 இருந்தது 100% குறைச்சி விட்டாச்சு. 100 தான். இந்த மணியை போய்ட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன்னா இந்த 100% முடிஞ்சிடும், நம்மளும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே அடி அவ்வளோதான். போ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணாலுமே இப்போது நம்மளுக்கு இருக்கிறது கோல்டன் செகண்ட்ஸு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணால் கூட அவ்வளோதான் முடிஞ்சுது. சரி ஓகே நம்ம ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணக்கூடாது, எங்கேயுமே நிற்கவும் கூடாது. ஓகே போ அவ்வளோதான். பற்ற வை சீக்கிரம்டா பச்சைப்பூல். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவ்வளோதான் முடிச்சாச்சு. அருமை. ஆனால் இன்னும் இருக்கா? போகணுமா? டே என்னடா நீங்கள் போங்கடா. சரி ஓகே நண்பர்களே வந்தாச்சு. மரம்லாம் தாண்டி வந்துட்டுருக்கேன். ஓகே சூப்பர். அவ்வளோதான் செக் பாயிண்ட்டு. கேம் முடிஞ்சுது. சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த கேம் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்களேன். அப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெம்பராக ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் ஒரு கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் கமெண்டில் 1v1 அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் யூஐடியை சொல்லிட்டு போயிடுங்க. உங்களோட 1v1 ஆடுறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.